கொஞ்சம் மார்க்கெட் கரெக்ஷன் ஆனது. இது நல்லாவே கீழ வந்திருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னு, இந்த ம். லோவ வந்து இதுவரைக்கும் கட் பண்ணல. இங்க வந்ததே ஒரு பையர் வந்து இங்க மேல எடுத்துட்டு போறாங்க. என்ன? 1. இன்னைக்கு வந்து ஒரு சின்ன பையர் வந்திருக்காங்க. என்ன? இந்த இத உங்க வாட்ச் லிஸ்ட்ல போடுங்க. இது இது இம்மீடியேட்டா இப்படியே போயிருமான்னா, அப்படி போக வாய்ப்பில்ல. என்ன? இது வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோன்க்குள்ள போயிட்டு, என்ன? இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன் ஆயி ஆயி தான் மேல போக வாய்ப்பு இருக்கு. இங்க இருந்துச்சுன்னா, இப்படி இப்படி மேல போய் இப்படி 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 போகும். இப்படி போக வாய்ப்பு இருக்கு. ஸோ மேபி 6 மந்த் டூ 1 இயர் கூட எடுக்க வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் இப்போ இத நான் எடுத்துட்டேன் சார், என்ன பண்றது? இது கீழ வந்தா என்ன பண்றதுன்னா, இந்த லெவலுக்கு கீழ நீங்க ஸ்டாப் லாஸ் மெயின்டெயின் பண்ணணும். 295, 97 அந்த மாரி மெயின்டெயின் பண்ணணும். இல்ல நான் ஒரு லாங் டெர்ம் பிளேயர் சார். அடுத்த ஃபிபனாக்கி லெவல நான் பார்க்குறேன்னா, அதுக்கு நான் லெவல் சொல்றேன். அந்த இடத்த நீங்க நோட் பண்ணணும். ஸோ இது ஒரு புதுசா வந்திருக்கிற ஸ்டாக்கு. ஏன்னா, புதுசா வந்திருக்கிற ஸ்டாக் வந்து பொட்டன்ஷியல் டூ குரோ வெரி ஹை. ஏன்னா, அத நீங்க ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நான் இத வந்து எனக்கு என்னுடைய நாலேட்ஜ்க்கு வந்ததுனால உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றேன். நீங்க எடுத்திருக்கீங்களான்னா, நான் இன்னும் எடுக்கல. இந்த ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கேன். என் வாட்ச் லிஸ்ட்ல போடுவேன். எனக்கு ஒரு வால்யூம், ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பின்னாடி, என்னுடைய வாங்க போற பெர்சன்டேஜ்ல 30% ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 குவான்டிட்டி வாங்கணும்னா 30 டூ 40 குவான்டிட்டி தான் நான் ஃபர்ஸ்ட் பை பண்ணுவேன். இந்த ஸ்டாக்க. அப்புறம் ஃபர்தரா அதனுடைய மொமெண்டம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாரி ஸோ இப்ப நம்ம டெக்னிக்கலா பார்த்துட்டோம். டெக்னிக்கலி இட்ஸ் நியர் பை பாட்டம். 52 வீக் லோ நியர் பை பாட்டம்ல இருக்கு. இன்னைக்கு தான் ஒரு கேண்டில் குடுத்திருக்கு. இவ்வளோ நாள் ஒரு நல்ல கேண்டில் குடுக்கல. இன்னைக்கு ஒரு கேண்டில் குடுத்திருக்கு. இது சஸ்டெயின் ஆகுமா இல்லையான்னு ஈவினிங் தான் நமக்கு தெரியும். நார்மலா நான் வந்து இந்த சங்கர் சார் லெவலுக்கு மேல வந்தா தான் எடுப்பேன். இருந்தாலும் இத வந்து என்னுடைய வாட்ச் லிஸ்ட்ல போடுறதுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது ம். டெக்னிக்கலா பார்த்துட்டோம் இந்த ஸ்டாக்கு. இப்ப நம்ம ஃபண்டமென்டலா போலாம். பாபு சார் அப்படியே இருங்க ஒரே நிமிஷம். சொல்லுங்க சார். சொல்லுங்க. இப்போ அவன் வந்து கீழ வந்து திரும்பி அகைன் மேல போனான் இல்லையா? சரிங்க சார். ஓகே. மேல போயி திரும்ப அந்த ரீடெஸ்ட் வந்து மறுபடியும் செகண்ட் டைம் மேல போயிருக்கான் இல்லையா? சரிங்க சார். இப்போ அவன் வந்து ஃபர்தரா ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா, திரும்ப அவன் வந்து லோ கட் பண்ணியிருக்க கூடாது. ஓகேங்களா? இந்த லோ கட் பண்ணியிருக்க கூடாதுங்கிறீங்களா சார்? அந்த லோ வந்து வந்துரக்கூடாது. 2வது அந்த எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹைய மார்க் பண்ணுங்க. ஓப்பன் ஐபிஓ கேண்டலோட ஹைய மார்க் பண்ணுங்க இந்த வீக்லிக்கு. கேன்ல சார்? இல்ல இந்த இல்ல. கேன்ல. ஆ, அது அதான், அதான். ஹைய மாத்திரம் மார்க் பண்ணிடுங்க. இல்ல அது வேணாம். வெறும் ஹாரிசான்டல் லைன் மட்டும் போடுங்க. ஹை ஹரிசாண்டல் டு போயிடும். ஓகே. ம். அங்க கேட்டம்போது ஓகே சார். அதுல என்ன விலை புரியுதோ அதான் தருவோன்னிட்டுருந்தேன். இவங்க சார் லைன் போட்டேன். இடத்துல கேட்டா இது லைன் போட்டீங்களா? லைனவே காணோம். வந்துருச்சு. ஓ! இந்த கோடு போட்டிருக்கேன் இந்த இடத்துல. ஆ ஓகே, ஓகே, ஓகே. கோடு தெரியல. அது மேல வச்சா தான் தெரியுது. ஓகே. ஓகே ஆ சார். ஓகே. இப்போ அதுக்கு மேல அவன் வந்து ஒரு கன்சால்டேஷன்ல இருந்தா தான் அது ஒரு மூவ்மென்ட்க்கு ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். கரெக்ட் சார். இந்த இடத்துல